ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்டர் ஓவலேஷன்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து என்ன சாப்பிட்டா கரு தங்கும், இல்லைன்னா என்ன சாப்பிட்டா கரு தங்காம போயிடும் அப்படின்னு வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு இருக்கு. சில பேர் வந்து ஓவலேஷன் அப்புறம் வேர்க்கடலை சாப்பிடலாமா, லெமன் ஜூஸ் வந்து குடிக்கலாமா, நான் வந்து மேங்கோ சாப்பிடலாமா, நான் வந்து இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுட்ஸ் பத்தி கேக்குறதுனால இதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து என்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கணும், கரு வந்து கருத்தரிச்சு நல்லபடியா கர்ப்பப்பையில பதியறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயில்டா சொல்லிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபுட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எந்த ஃபுட்ஸுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் வந்து நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரு தரிச்சதுக்கு அப்புறம் அந்த கரு வந்து கர்ப்பப்பையில பதிஞ்சு அது நல்லபடியா வளர்றதுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல வந்து நமக்கு ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து சரியா சுரக்கல, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமா சுரந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து கருப்பதிதல் வந்து சரியா நடக்காம போகலாம். அவங்களோட எண்டோமெட்ரியம் வந்து சரியா வளராம போகலாம். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து கரு பதிஞ்சாலுமே இயர்லி மிஸ்கேரேஜ் கூட ஆகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்பவே அவசியம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் சுரக்க வைக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா கருத்தரிச்சு அந்த கரு வந்து நல்லபடியா பதிஞ்சு இயர்லி பிரெக்னன்சி லாஸ் ஆகுறதுக்கோ இல்ல மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கோ எந்த விதமான சான்ஸும் இல்லாம கரு வந்து நல்லபடியா வளரும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. நைட்ரோஜென்ட்ரான் டேப்லெட், ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட், அந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் வந்து நிறைய கொடுப்பாங்க. இதுவே நீங்க ஐவிஎஃப் பண்ணாலுமே இந்த ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொஜெஸ்டரான் சொல்லக்கூடிய ஹார்மோன் தான் எண்டோமெட்ரியம் லைனிங்கை வந்து திக்கா நமக்கு வந்து கருப்பதிதல் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால ப்ரொஜெஸ்டரான் ஃபுட் வந்து நேச்சுரலா நமக்கு வந்து எப்படி ஃபுட்ல வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து ஓவலேஷன் முன்னாடியும் பின்னாடியும் நீங்க வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப நாளா பிரெக்னன்சி ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இது. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டு பழகி இருப்போம். 2 வீக்ஸ் சாப்பிடாம இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட தோணும். பிரெக்னன்சி ட்ரை பண்றப்ப நமக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகலாம். இம்ப்ளான்டேஷன் நடக்காம போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ, காஃபி வந்து அவாய்ட் பண்ணிருங்க. எப்படி பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுமோ அந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஓவலேஷன் அப்புறம் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. ரொம்ப ஓவர் ஸ்பைசியான ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து காரமான ஃபுட்ஸ், அப்புறம் வந்து உங்க வயிற்றுக்கு வந்து கோளாறு பண்ணக்கூடிய ஃபுட்ஸ். இப்போ வந்து எனக்கு பிரியாணி சாப்பிட்டா வந்து டிசென்டரி ஆகும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிட்டா வாமிட் வரும், டைஜஷன் ஆகாது அப்படிங்கிற ஃபுட் எல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மற்றபடி நீங்க சாப்பிட்ற நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் வந்து டவுட் பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் நீங்க வந்து யோசிக்க வேண்டியது இல்லை. லெமன் ஜூஸ் அப்படி வந்து நமக்கு கெடுதல் பண்ண போறது கிடையாது. அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலயுமே வந்து நீங்க இப்பதான் நியூலி மேரிடா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா ஆஸ் யூஸ்வலா நீங்க நார்மலாவே ட்ரை பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கடு ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
பர்கர், பீட்சா அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. இப்போ நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க என்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது வந்து பனானாஸ். இந்த பனானாஸ் வந்து விட்டமின் B6 வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இது வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். அதுலயும் வந்து செவ்வாழையா இருந்தா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இந்த செவ்வாழையை கணவனும் எடுக்கலாம், மனைவியும் எடுக்கலாம், இருவருமே சேர்ந்து வந்து எடுக்கலாம். இதுல வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது வந்து விட்டமின் சி ஃப்ரூட்ஸ். இந்த விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நஞ்சுக்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி ஈஸியா கன்சீவ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து கொய்யாப்பழம், கண்டிப்பா டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், நெல்லிக்காய், விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்னா இந்த கொண்டக்கடலை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையில சாப்பிட்றதுனால ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். உங்களுக்கு ஈஸியா கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் வந்து நீங்க வெள்ளை கொண்ட கடலை வந்து சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த கருப்பு கொண்ட கடலை சாப்பிட்றதுனால சத்துக்கள் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கருப்பு கொண்ட கடலை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நீங்க சாப்பிட வேண்டிய ஃபுட்ஸ் என்னன்னா நிறைய பாதாம், அதாவது ஆல்மண்ட்ஸை வந்து நைட்டே ஒரு 6 to 7 பாதாம் வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடணும். இதை நீங்க வந்து டெய்லியும் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் வந்து வால்நட். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த நட்ஸ் எல்லாமே நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகி உங்க பேபி வந்து எண்டோமெட்ரியம்ல நல்லா பதிஞ்சு வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஃபுட்ஸ் வந்து வெள்ளிக்கிழங்கு. இது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லயோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டியது பம்கின் சீட்ஸ். பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து உங்க ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன ஹார்மோன் வந்து எந்த நேரத்துல தேவையோ அதை வந்து சரியா பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் ஓவலேஷன் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகி கருப்பதிதல்ல வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது எடுத்துக்க வேண்டிய ஃபுட் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல வந்து நிறைய ஸ்டார்ச் சத்து வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து குறைச்சி உங்களுக்கு நல்லபடியா கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஃபுட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பீன்ஸ், அதாவது பயிறு வகைகள், சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், பச்சை பயிறு, அப்புறம் நிறைய உளுந்து களி, உளுந்து கஞ்சி, அந்த மாதிரி உளுந்து சம்பந்தப்பட்ட ஃபுட்ஸ் வந்து நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரேசில் நட்ஸ். இது வந்து ஜென்ஸா இருக்கட்டும் இல்ல லேடிஸா இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து இந்த பிரேசில் நட்ஸ் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து நீங்க எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முந்தரி பருப்பு வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து உங்க ஃபுட்ஸ்ல வந்து சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இயர்லி பிரெக்னன்சி லாஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. நிறைய பேர் சொல்ற மாதிரி எனக்கு வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாமே இருந்துச்சு, டேட்டும் தள்ளி போச்சு, ஆனா பீரியட்ஸ் வந்து ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரெக்னன்சி எதுவுமே வந்து இந்த ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்தது என்ன ஃபுட்ஸ் அப்படின்னா கிரீன் வெஜிடபிள்ஸ். கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ்களையும் வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்களுடைய ஹெல்த்துக்கு. அப்புறம் வந்து வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து பாலைக்கீரை கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி ஒரு கீரை வந்து உங்க ஃபுட்ஸ்ல வந்து சேர்த்துக்கோங்க. அதுலயும் வந்து பாலைக்கீரை அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நீங்க சாப்பிட வேண்டிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க். இந்த ஜிங்க் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சீ ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. சீ ஃபுட்ஸ்ல வந்து மெர்க்குரி கம்மியா இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. மத்தி மீன், கெளுத்தி, இல்லைன்னா வந்து சால மீன், இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து நீங்க வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிட வேண்டிய ஃபுட் வந்து எக்.
முட்டை டெய்லி ஒரு எக் வந்து சாப்பிடுங்க. நீங்க டெய்லி வந்து ஒரு 3 எக் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு எக் வந்து ஃபுல்லா வந்து சாப்பிடுங்க. மற்ற 2 எக்கோட ஒயிட் மட்டும் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக் எடுத்துக்கிட்டாலும் கருப்பதிதல்ல வந்து நல்லபடியா நடக்கும். கருமுட்டை வந்து நல்லா வளரும். இது எல்லாமே வந்து நல்லபடியா வந்து நடக்கும். ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பிராயல் சிக்கன் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த சிக்கன் ஐட்டம் மட்டும் கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா வந்து நீங்க சீ ஃபுட்ஸ் ஐட்டம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நீங்க கன்சீவ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.